ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கத்திரிக்காயை 2 சைடுமே கட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எக்ஸ் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளக்க ஏதாவது பூச்சிகள் இருக்கான்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம கத்திரிக்காயை முன்னாடியே வதக்கிக்கணும். அதுக்கு நான் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இந்த கத்திரிக்காயை இதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வதக்கி கத்திரிக்காயை எடுக்கிறதால நமக்கு குழம்புல கத்திரிக்காய் உடையாமல் முழுசாக இருக்கும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் முழுசாக நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி நமக்கு வரணும். இப்போ கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இதுதான் நம்ம இந்த குழம்புக்காக யூஸ் பண்ண போகிற மசாலாஸ். இப்போ தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போகணும். இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கறதால நமக்கு காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ தேங்காய் நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. அதனால் நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைகளால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்ல அரைச்சி எடுப்பாங்க. அப்போ அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3 சம அளவில் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிளறுங்க. இப்போது குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. அதோடைய பச்சை வாசனை போய் நமக்கு திக்னஸ் வரணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதித்து நல்லா திக்காக கிடச்சிருக்கு. நமக்கு கரண்டியில் லைட்டாக கிளறி கொடுங்க. பார்த்தாலே தெரியுதா, குழம்பு நல்லாவே நமக்கு திக்காக கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அது கொதிக்க விடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா
நமக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப நீங்கள் மழை டைமில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்பு முடியாதவங்களுக்கு இந்த குழம்ப செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.